ஹாய் ஆல் இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்கலாம். கல்யாண நாள் அன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா முருகரை பார்க்க கிளம்பியாச்சு. காலையில் ட்ரெயினில் தான் போனோம். ஒரு 2 ட்ரெயின் மாறி ஒரு 10 நிமிஷம் நடந்தால் தான் நம்ம கோயிலுக்கே போக முடியும். எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் அந்த முருகர் முகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னாவே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தன்னால் வந்துடும். கோயில் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா அன்னைக்கு முருகர் பேர்லேயே அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா மணி 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற ஈஸ்டாமில் இருக்கிற லட்சுமி தேவி கோயிலுக்கும் போகலான்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நட சாத்திட்டாங்க. இனிமேல் 5 மணிக்கு தான் திறப்பாங்க அப்படிங்கிறதுனால அங்கே அந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அன்றைக்கின்னு பார்த்து ஓணம் செலிப்ரேஷன் வேறு போயிட்டு இருந்துச்சு. இந்த ஈஸ்டாமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களையும் நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஓணம் சத்யா செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருந்தது. சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சென்ட்ரல் லண்டன் போயிட்டோம். நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம் வெளிநாட்டில் இருக்கும்போது ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணும்போது ரியாக்ட் பண்ணுறத. ஆனால் நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் எப்பவும் போல தான் இருந்தோம். ஆனால் சென்ட்ரல் லண்டன் போனோன்னா இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் ரியாக்ஷன்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் பக்கத்தில் கூட கேட்டாங்க. இந்தியான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியாக ட்ரெடிஷ்னலாக போயிருந்தோம். அன்எக்ஸ்பெக்டட் பிளான் தான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.